ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், அது எண்டு வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி காலையில் எப்போவுமே எழுந்திரிக்கிற மாதிரி 4 மணிக்கு எழுந்திரிச்சு வாசலை கழுவி விட்டுட்டு கோலம் போட்டு விட்டுட்டேன். ப்ளஸ் வீடுமே இன்றைக்கி துடைச்சேன். ஏன்னா நேற்று நான்வெஜ்ஜு செஞ்சோம் இல்லைங்களா, அதனால் வீடு துடைக்கல, லேட் ஆகிடுச்சின்ட்டு காலையிலேயே வீடு துடைச்சி விட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசல் திறந்து கோலம் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்கும் போட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி காலையில் லஞ்சு ப்ரிப்பேரிங் என்னென்னா மீன் குழம்பும் காரமணிக்காய் பொரியலும் செஞ்சுட்டேன். பசங்களுக்கு லஞ்சு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஒரு பாப்பாவுக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் நான் மெயினாக இன்றைக்கி வீடியோ போட்டேன். எனக்கு நேற்றுலேருந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னாலே அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடலாம் இல்லைங்களா. அதனால் கடற்கடன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். துணி துவைக்க வேண்டிய வேலை இருந்தது, கொஞ்சம் துணியும் துவைச்சி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ண உட்காந்துட்டேன். என் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டுட்டேன். இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறதால நிறைய பலன் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். எனக்கு இந்த விளக்கு போடலைனாலே எனக்கு உடம்பு கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அதை பற்றியும் உங்களுக்கு நான் வீடியோஸில் நிறைய சொல்லியிருக்கேன். திரும்பவும் அதையே நம்ம சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் அது. அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. அவங்களுக்காகவுமே தான் சொல்கிறேன் நான் இந்த வீடியோவில். அவங்க நான் சொல்லி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகுது, நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருக்கேன், மறந்துடுறேன். அவங்க குழந்தை பிறந்த பிறகு என்னால் டைலரிங் கிளாஸ்க்கு போக முடியல, டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம தான் அதுக்கான டைமை நம்ம ஒதுக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். எல்லாருமே நம்ம டைம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேரிங் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு நம்ம மனசில் ஒரு தைரியமும் வைராக்கியமும் இருந்ததுன்னா கண்டிப்பாக செய்யலாம். நம்ம அதுக்கான டைமை நம்மளே ஒதுக்க முடியும். குழந்தைங்க இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. வீட்டில் பெரியவங்க இருந்தால் பெரியவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சுட்டு ஒரு 1 ஹவர் டெய்லி ஒரு 1 ஹவர் கிளாஸ் எடுக்கிற மாதிரி கூட போயிட்டு வந்துடலாம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துங்களா கூட எங்கன்னா போய் கிளாஸ்க்கு போயிட்டு வரலாம். இல்லை ஆன்லைன்லேயே நிறைய இப்போ கிளாஸுங்க எடுக்கிறாங்க, அதை கூடமே பார்த்துக்கலாமே. நம்ம வெளியே போய் தான் கற்றுக்கிட்டோன்னு இல்லை கிடையாது. வீட்டில் ஒரு மிஷின் வாங்கி போட்டு நம்ம ஒரு ஓரம் அடித்தாலே ஒரு 10 ரூபா கையில் பார்த்தாலே நம்மளுக்கு ஆர்வம் வந்துடும் தானாகவே. நம்ம காசு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியமும் வரும். அதனால் கொஞ்சம் தைரியமாக செயல்பட பாருங்கள். யாருமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு உக்காந்துடாதீங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் சமையல் காராமணி பொரியல் தான் செஞ்சுருக்கேன். அதில் கொஞ்சம் முட்டை உடைச்சி ஊற்றி பசங்க அப்போ தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு முட்டை பொடி மாதிரி பண்ணி அதில் கொட்டி செஞ்சு கொடுத்துட்டேன். இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு டீ ரிலாக்ஸாக குடித்தா தான் நம்மளுக்கு வேலையை டயர்டு இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியும். டீ போட்டு குடிச்சிட்டேன். லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னன்னு இப்போ சொல்கிறேன். நான் நேற்று மேலே செடிங்கள்லாம் போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஒரு வாரத்துக்கு மேலேயே பூனை குட்டி போட்டுட்டு இருந்தது. அது இங்கே குட்டி போடலை, வேறு இடத்துல போட்டுட்டு இருந்தது போல். அது இங்கே தூக்கிட்டு வச்சுருக்கு. 4 குட்டி இருந்தது. அது செடி உள்ளே போயிட்டு செடியை கொஞ்சம் நாசம் பண்ணிடுச்சு. எல்லா செடியுமே நாசம் பண்ணிடுச்சு. அதே மாதிரி செடியிலலாம் அங்கே இருக்கிற இடத்துலலாம் கழிவுகள்லாம் போட்டு நாசம் பண்ணி வச்சுருந்தது.
இடமே வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து ரெண்ட் வீட்டில் இருக்கிறோம். நம்ம செடி வைக்கிறதால அந்த மாதிரி நாசமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கத்துவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், செய்யக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த பூனைக்குட்டிங்களை வந்து தூக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் சத்திரம் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் கொண்டு போய் விட்டுட்டேன். எனக்கு அதை விட்டதுலேருந்து ஒரு பூனை வந்து என்னை கடிச்சிருச்சு. குட்டி பூனை தான் அது. ஆனால் குட்டி பூனைனா ரொம்ப நாள் ஆகுது. நல்லா நம்ம முழங்கை சைஸுக்கு இருக்குது. நல்லா விளையாடுது, ஓடுது, நல்லா தெரியுது அதுக்கு. இருந்தாலுமே கொஞ்சம் குட்டி இல்லையா, கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு. நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன்னா அதுலேருந்து எனக்கு அந்த வாய்ஸ் வந்து காதில் கேட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஏன்டா அதை பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. எனக்கு பூனைக்குட்டி நாய்க்குட்டி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ரெண்ட் வீட்டில் இருக்கோம் இல்லைங்களா, அதனால் சரின்ட்டு எடுத்துன்னு போய் விட்டுட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன். நைட்லாம் குட்டி கத்துற மாதிரி எனக்கு சவுண்டு கேட்குது. ஆனால் பக்கத்தில் தான் இருக்குது. தாய்க்குட்டி போகும் வருன்றதால தான் நான் பக்கத்தில் கொண்டு போய் விட்டேன். அதில் ஒரு குட்டி மட்டும் வந்து அங்கேயே வரல, என்னால் பிடிக்க முடியல. அதனால் அங்கே கத்திக்கிட்டே கிடந்ததா, அது இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் தயவுசெய்து யாரும் அப்படி பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டுட்ருந்தேன். இது ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது பிரச்சனையாகுமா, ஏன் மனசு நம்மளுக்கு இப்படி கஷ்டமாக இருக்குது, யாராவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இது பாவம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு அது இன்னமும் கஷ்டமாயிடுச்சு. அதனால் யாருன்னா இதுக்கு டாக்டரை பார்க்கணுமா, இல்லை நம்ம சிம்பிளாக வீட்டிலே ஏதாவது வைத்தியம் பார்த்துக்கலாமா? நான் வந்து சோப்பு போட்டு தான் நல்லா தண்ணியில் கை கழுவினேன். ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் பதில் கமெண்டில். அதே மாதிரி ஒரு டிப்ஸும் சொல்கிறேன். இந்த மாதிரி பழைய துணி இந்த தூக்கி போடாமல் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறது, கிச்சன் டவலாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.